சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப பையனை பார்த்தா, அந்த வாலிப பையன் என்ன அப்படின்னு சொன்னா, புறா வளர்த்துட்டு இருக்கான். அவன் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பையன். அவனுடைய தகப்பனும் தாயும் அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவன் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு எங்கேயுமே வேலைக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை நட்டு அங்கே ஒரு புறாவுக்கு ஒரு வீடை கட்டி, அந்த புறா ஒரு 4-5 வளர்த்து, அந்த புறாவுக்கு சோறு போடுறது, அந்த புறாவுக்கு முட்டை போட்டுச்சான்னு செக் பண்ணுறது, அந்த புறாவுக்கு ரெக்கையை வெட்டி விடுறது. அப்போ ஏப்பா நீ வேலைக்கு எதுவும் போகலையா, நீ வெளியே எதுவும் போகலையா? இல்லை, எனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த புறாவை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் சரியா போயிடுது. புறா அப்போ ஒரு வாலிப பையன் வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்ய வேண்டிய அந்த பையன் ஒரு புறாவை வளர்த்துட்டு தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்கேயும் போகாம புறாவே வளர்த்துட்டு இருக்கிறான்னா, அப்ப அவனுக்கு என்ன அறிவு இருக்குது, என்ன நாலேஜ் இருக்குது? அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும், நம்ம ஒரு வேலை செய்யணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வெளியே போகணும். இந்த புறா வளர்த்துறது இல்லை நம்முடைய வாழ்க்கை, இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இது நம்முடைய எதிர்காலத்துக்கு சோறு போடாது அப்படின்ற ஒரு நாலேஜ் அந்த பிள்ளைக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்காது. ஆனா அந்த அறிவு இல்லாததுனாலதான் அம்மா திட்டுனா கோவம் வருது, அப்பா திட்டுனா கோவம் வருது. எதுக்கு நீங்க இப்படி என்ன திட்டிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஏத்து பேசுறது, சண்டை போறது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அறிவு இன்னும் வளராததுனாலதான் அவர்கள் அப்படி செய்கிறார்கள்.